இப்போது நம்ம பாவாடை தைக்கிறத பார்க்கலாம். பாவாடை 22 இடுப்பளவு. நம்ம என்ன செய்யணும், நம்ம வாங்கின துணியில் நம்ம வெட்ட வேண்டாம், வளர்கிற பிள்ளை தானே அப்படின்னு வச்சுருக்கோம். கரெக்டாக அதே மாதிரியே வைக்கணும். அப்படின்னா நம்ம 2 மடங்கு இல்லைன்னா 3 மடங்கு அப்படின்னு நான் சொன்னேன். 2 மடங்கு எடுத்தால் 1-1.5 இன்ச்சுக்குள்ளே வைக்கணும். நம்ம 3 மடங்கு அந்த மாதிரி எடுத்தோம்னா நல்லா 3 இன்ச்சு 3.5 இன்ச்சுன்னு சுருக்கு வைக்கலாம். நல்லா பட்டையாக சுருக்கு வச்சு தைக்கலாம். இப்போது இதில் வர்ற துணியோட அகலத்துக்கும் நம்ம இடுப்பு சுற்றளவையும் டிவைடு பண்ணி பார்த்தோம்னா 2.5 இன்ச்சு வரும். அப்போ நம்ம இதில் முதல்ல ஜாயிண்ட்டு போடுறது இதை மாதிரி 2 துணியும் ஒன்றா இணைச்சிக்கோங்க. இணைச்சிட்டு 2 இதாக வெட்டியிருந்தோம்ல, 2ஐயும் இணைச்சிட்டு 1 இன்ச்சு விட்டுட்டு அப்புறம் 2.5 இன்ச்சு 2.5 இன்ச்சில் இப்படி மார்க் பண்ணிகிட்டே வந்துடுங்க. மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். 1 இன்ச்சு வரையும் நேராக தையல் போட்டுட்டு அதுக்கு முன்னாடி கீழே மடித்து அடிச்சிருங்க. 2 இன்ச்சுக்கு அப்படி மடிச்சு விட்ரு. இது டக்கு பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் இப்போயே பிடிச்சிக்கிறணும். பாவாடைகளில் உயரம் போக டக்கு பிடிக்கணுனாலும் பிடிச்சிக்கலாம். இது கரெக்டாக இருக்குது. உயரம் அடிக்கிறது போக கரெக்டாக இருந்துச்சு. டக்கு பிடிச்சிட்டு நம்ம அளவு சுருக்கு 1 ஓலை எடுத்து வைக்கணும். அவ்வளோதான். இது வளர்கிற பிள்ளைங்கிறதுனால அவங்க வெட்ட வேண்டாம், இருக்கிறதுக்குள்ளே எனக்கு அப்படியே சுருக்கு வச்சு வைங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ 2 இன்ச்சு 2 இன்ச்சில் நம்ம மடக்கணும். முதல்ல 1 இன்ச்சுக்கு விட்டுறணும். அளந்துக்கோங்க. 2 இன்ச்சுனா 2 இதில் வரணும். இந்த 1 இன்ச்சு போக அந்த இதில் கொண்டு வரணும். இதில் வைமா, இதை கொண்டு இதில் அப்படி வச்சிடணும். திருப்பி இந்த 2 இன்ச்சு இருக்குதுல்ல, இதை கொண்டு ஒரு கோடு விட்டுட்டு இப்படி தூக்கி வைக்கணும். இதை மாதிரி வைக்கணும். இந்த அளவு பார்த்துக்கோங்க. உன்னோட கை அளவு இதை கூட பார்த்துக்கோ. இந்த அளவை பார்த்துக்கோ. இந்த அளவுக்கு துணி இதில் மடக்கி இருக்கணும். இந்த மாதிரி நீட்டாக இப்படியே தூக்கி வச்சு அப்படி வச்சா அது 2 இன்ச்சு கணக்கு. இல்லை மார்க்கு போட்டுக்கிட்டு ஒரு கோட்டிலேருந்து இன்னொரு கோடு தூக்கி வச்சிடும். இதே மாதிரியே நல்ல பட்டையாக எடுத்து மடித்து 2 இன்ச்சுக்கு 2 இன்ச்சுக்கு இதை மாதிரியே எடுத்துகிட்டு வாங்க. இந்த கை அளவு வச்சுக்கோங்க. அந்த கை அளவு வரையும் துணி இருக்கணும். அந்த உள்ளுக்கை வெளியே எவ்வளவு வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி உள்ளுக்கையும் இருக்கணும். அதே மாதிரியே இருக்கணும். அப்படி எடுத்துகிட்டு வாங்க. இப்படி இதையும் 1 போல் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படிங்கும் போது என்னாகும், நல்லா நீட்டாக வரும் உங்களுக்கு. இதை மாதிரி வந்துடும். இங்கேயும் அதே மாதிரி இப்படி அடியில் பிடிங்க. இப்படி அடியில் பிடிச்சி இப்படி வை. ஸ்கூல் யூனிஃபார்ம் வரைக்கும் ஆமாம், இதே மாதிரி செய்யணும். யூனிஃபார்முக்கு ஒரு சுருக்கை இங்கிட்டும் ஒரு சுருக்கை இங்கிட்டும் ஒரு சுருக்கை இப்படி வச்சிங்கன்னா அது பாக்ஸ் மாடல் மாதிரி வந்துடும். பாருங்கள், இங்கனக்குள்ளே எப்படி வந்திருக்கு பாருங்கள். 1 போல் வந்திருக்கு பாருங்கள்.
அங்கே கடைசியில் 1 இன்ச்சை விட்டுறணும். நம்ம அவங்க இடுப்பளவு 22, இந்த 22 வந்துருச்சு பாருங்கள். இதில் 22 22 12 12 25 இருக்குது. நம்ம 1 இன்ச்சு இது உள்ளுக்க விடுவோமா, அப்போ 24 கரெக்டாக வந்துடுது. இங்கிட்ட அங்கிட்ட 1 இன்ச்சு விடுவோம், அப்போ 22 இன்ச்சு அவங்க இந்த இடுப்பு அளவு கரெக்டாக வந்துடுச்சு. இதே மாதிரி 2 இன்ச்சுக்கு இப்படி நல்லா இங்கிட்டும் பாருங்கள், உள்ளுக்கும் பாருங்கள். இதே மாதிரியே ஒன்று போல் சுருக்கு எடுத்து வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதே அளவுக்கு இப்போ நம்ம 1.5 இன்ச்சில் பட்டியும் வச்சுக்கிடணும். பட்டி வந்து என்ன செய்யணும், தச்சுக்கிடணும். ஒரு 4 இன்ச்சுக்கு பட்டி நம்ம சுருக்கு வச்சுருக்கிற அளவை பார்த்துட்டு அதே அளவுக்கு எடுத்துக்கிறணும். 4 இன்ச்சுக்கு அகலமுள்ள துணியை எடுத்துகிட்டு அதை இப்படி 2ஆக ஃபோல்ட் பண்ணிட்டிங்கன்னா 2 இன்ச்சு வந்துடும். இந்த 2 இன்ச்சில் இதில் வந்து கரை இருக்குது. கரை இல்லைன்னா இப்படி ஒரு மடக்கி ஒரு தையல் போட்டுருங்க. இதில் இப்படி ஒரு மடக்கிருங்க. இதை மடக்கிட்டு உள்ளுக்கு அடித்து வெளியே திருப்புங்க. அப்போ தான் ஒன்று போல் வரும். இதே மாதிரி ஒரு அரை இன்ச்சுக்கு இப்படி முதல்ல ஒன்று போல் இப்படி நீவி விட்டுக்கோங்க. அப்போ மடக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை வந்து உள்ளுக்கு அடித்து வெளியே திருப்புங்க. இதை அடிக்கும் போது சுருக்க நல்லா கவனமாக பார்த்து எடுத்து வைங்க. உள்ளுக்கு அடிங்க. இப்படி ஒன்று போல் நம்ம மடக்கி அடிச்சிருக்கோம்ல, இதில் கரை இருக்கிறதுனால நானும் இதை விட்டுட்டேன். இல்லைன்னா நம்ம இதையும் மடக்கி அடிச்சிருக்கணும். இது கரை பக்கம்தான் இருக்குது. கரை பக்கம் இல்லைன்னா இதை நீங்கள் ஒரு மடக்கு இப்படி போல்டு பண்ணி மடக்கிடணும். அடிப்பா அதை அப்படியே அடிச்சிட்டு வாங்க. அரை இன்ச்சுக்கு அதில் நம்ம மடக்கி வச்சுருக்கோம்ல அந்த அளவுக்கே போட்டுட்டு வாங்க. சுருக்கு ஒன்று போல் வரணும், ஒன்றோட ஒன்று போயிடக்கூடாது. அதையும் இந்த மடக்கிறதையும் கரெக்டாக பார்த்து ஒன்று போல். அந்த மடக்கின கோடு வரும் பார்த்திங்களா, அதிலையே விட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று போல் வந்துடும். இது லைனிங்னா 2ஐயும் ஒன்றா வச்சு நம்ம திருப்பி லைனிங் வைப்போம். இது லைனிங் கிடையாது, அதனால் உள்ளுக்கு அடித்து வெளியே திருப்பி விடணும். இதில் அம்கடி ஒன்று போடும். இந்த கயரை இப்படி உள்ளுக்க கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இதை என்ன செய்யுங்க, இதே இப்படி மடக்கிடுங்க. 1/4 இன்ச்சு மடக்கி அதில் அடிச்சுக்கிட்டே வாங்க. இழுக்காமல் அடிச்சுட்டு வந்துடணும். பாவடையை இப்படி எடுத்து விட்டுக்கிறணும். அமுக்கடிச்சு இதில் ஒரு 1/4 இன்ச்சில் திருப்பி ஒரு தையல். இதில் இந்த இது கயரில் வந்துடக்கூடாது. இதில் 1/4 இன்ச்சில் திருப்பி ஒரு தையல். ஒரு தையலை ஜாயிண்ட்டு போட்டுருங்க. 2 இதுலேயும் ஜாயிண்ட்டு போட்டுருங்க. ஒரு 3/4 இன்ச்சுக்கு அப்படியே ஜாயிண்ட்டு போட்டுருங்க. போட்டு அங்கனக்குள்ளே ஒரு 2 இன்ச்சு இருக்கையில் அப்படி கிராஸாக வளைச்சி விட்டுருங்க. கொஞ்சம் திருக்கிடுச்சு அந்த இடத்துல. இந்த இதில் பாருங்கள், இங்கே வந்து இது வரையுமே பாருங்கள் ஒன்று போல் அடிச்சிருக்கா. இங்கே பாருங்கள் திருக்கிட்டா பாருங்கள்.
இப்படி வந்தால் பிரிச்சுட்டு என்ன பண்ணுங்க, ஒன்று போல் கொண்டு வந்துடுங்க. இதே அளவு எடுக்கணும். இதே அளவு எங்கன்னா மடக்குனியோ அதே அளவு மடக்கணும். எந்த அளவு மடக்கியிருக்குன்னு பாரு, அங்கனையே மடக்கணும். இதையும் இல்லைன்னா ஒன்று பெருசு ஒன்று சிறுசாக இருக்கும்ல. இப்படி மடிக்க, அவ்வளோதான். கட்டி அதையும் வெட்டிட்டு இங்கேயும் கொஞ்சம் வெட்டி விட்டுட்டு பாவாடை இனிதே முடிந்தது.